உங்களை நினைத்து நினைத்து கசிந்து நான் இந்த அண்ணன் பைக்கை சொன்னார் சொல்லி உங்களை மகிழ்ச்சியோடு இதெல்லாம் முக்கியமா பட்டத்துக்கு உட்பட்டு அனைத்தையும் செய்வோம் 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 என்ற அந்த இறுதி வரையில் நான் அருமை நண்பர் தோழர் பாரதியிடம் உங்களை மீண்டும் அனைவரையும் பணியில் அமர்த்துவதற்கு கோரிக்கை வைத்தேன். அவர் 20ஆம் தேதிக்குள் என்று சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக முயற்சிக்கின்றேன். அதற்கு அடுத்த கட்டத்தை பயணிப்பதற்கு எளிதாக இருக்கும். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அம்பத்தூரில் 57 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. 57 நாட்களாக நடந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் இன்று முடிவுக்கு வந்தது. தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த போராட்டம் தற்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். சென்னை அம்பத்தூரில் 57 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டமானது தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் சேகர்பாபு, சென்னை மேயர் பிரியா தலைமையில் இன்றைய தினம் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது ஒரு பேச்சுவார்த்தையாகவே பார்க்கப்படலாம். தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோரும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பொழுது அமைச்சர் சேகர்பாபு தூய்மை பணியாளர்கள் மத்தியில் பேசினார். ஏற்கனவே அவர்களுடைய போராட்டமானது முடிவு கொண்டு வரும் வகையில் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்று உறுதி அளித்திருந்தார். எனவே ஜனவரி 30ஆம் தேதிக்குள் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றப்படும் என்று அந்த கூட்டத்தில் சேகர்பாபு கூறியதை அடுத்து இந்த போராட்டமானது முடிவுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் பணி அமர்த்தப்படும் என்று அமைச்சர் கூறியதன் காரணமாக இந்த போராட்டமானது இன்றைய தினம் முடிவுக்கு வந்திருக்கிறது. தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் அவர்களுக்கே அந்த பணியானது மீண்டும் வழங்கப்படும் என்று அமைச்சர் கூறியதன் காரணமாக இந்த போராட்டமானது தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. சுமார் 57 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டிருந்தனர். தற்பொழுது அமைச்சரின் இந்த அறிவிப்பு காரணமாக இந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த பொங்கலானது உங்களுக்கு சிறப்பான பொங்கலாக அமையும் என்றும் அமைச்சர் அந்த கூட்டத்தில் பேசியதன் காரணமாக அங்கிருந்த தூய்மை பணியாளர்கள் கை தட்டி தங்களுடைய ஆரவாரத்தை வெளிப்படுத்தினர். அபிஷேக், அதாவது காயத்ரி, இப்போ இவங்க வச்சக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள்ல ஒண்ணு என்னன்னா, இந்த தனியார் மயமாக்குதலை எதிர்த்து தான் இவங்க போராடினாங்க இல்லையா? இப்போ கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் அப்படின்னு அமைச்சர் வாக்குறுதி அளித்திருக்காருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ தனியார் மயமாக்குறதை கைவிட்டுருவாங்களா, இல்ல எப்படி, என்ன முடிவு காயத்ரி? நிச்சயமாக ஏற்கனவே அமைச்சர் அந்த போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அப்பொழுது அவர்கள் கூறும்போது தனியாருக்கு இதனை விடக்கூடாது என்றும் தங்களுக்கே மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் கோரிக்கையை வைத்திருந்தனர். குறிப்பாக தனியாருக்கு தங்களுடைய பணிகளை வழங்கக்கூடாது என்கிற அடிப்படையில் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் ஏற்கனவே அமைச்சர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதே போன்று சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார். குறிப்பாக நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த காட்சியில் அமைச்சர் கூறும் பொழுது, உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கனவே நான் அதிகாரிகளிடம் தெரிவித்து கலந்து ஆலோசித்து விட்டேன் என்றும் உங்களுக்கு 20ஆம் தேதிக்குள் நல்ல முடிவு எட்டப்படும் என்று அந்த அதிகாரியில் அவர் பெயரை குறிப்பிட்டு அவர் தெரிவித்தார் என்றும், இந்த பொங்கல் உங்களுக்கு சிறப்பா 20ஆம் தேதி வரை காத்திருக்க தேவையில்லை என்றும் நான் இப்பொழுதே கூறுகிறேன், உங்களுடைய இந்த பொங்கலானது சிறப்பான பொங்கலாக அமையும் என்றும் அந்த பணிகளை மீண்டும் உங்களுக்கே வழங்குவதற்கு நான் அதிகாரிகளிடம் தெரிவித்து விட்டேன் என்கிற அடிப்படையில் அவர் இந்த வீடியோவில் பேசியிருப்பார். இதன் காரணமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தனியாருக்கு அந்த பணி வழங்கப்படாது என்றும் மீண்டும் தூய்மை பணியாளர்களுக்கே அந்த பணி ஒதுக்கப்படும் என்கிற அடிப்படையில் அமைச்சருடைய அறிவிப்பை தூய்மை பணியாளர்கள் புரிந்து கொண்டு அவருக்கு இந்த உற்சாக ஆரவாரத்தை தெரிவித்தனர். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.